Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து 11th physicsல first unitல book backல வரக்கூடிய 11th 1 mark question multiple choice questions அப்படினு கொடுத்திருப்பாங்க. See the density of a material in CGS system of units is 4 gram centimeter power minus 3. அதாவது CGS system அப்படினு தெரியும். இது ஒரு யூனிட் சிஸ்டம் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படினு சொல்லுவோம். அந்த CGS சிஸ்டம்ல வந்து ஒரு மெட்டீரியலுடைய டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 4ங்கிறது நியூமெரிக்கல் நம்பர், இது வந்து யூனிட். சரி, அடுத்து in a system of units in which இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் போறோம் இல்லையா? அதுல யூனிட் ஆஃப் லென்த் இஸ் 10 cm and unit of mass is 100 gram. ஓகே, இன்னொரு சிஸ்டம்ல வந்து லென்த் வந்து 10 cm, mass வந்து 100 gram. அப்படினா அந்த செகண்ட் சிஸ்டம்ல வந்து அந்த மெட்டீரியலுடைய டென்சிட்டி எவ்வளவு அப்படினு கேக்குறான். சரியா? கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் தான், 100 cm அப்படினு இருக்கு இல்லையா? 100 cm, சென்டிமீட்டர்ங்கிறது வந்து CGS சிஸ்டம்ல உள்ள யூனிட் CGS. ஓகே, 100 cm. நான் என்ன பண்றேன், இத இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல கன்வர்ட் பண்றேன், மீட்டர்ல மாத்துறேன். அப்ப என்ன வரும்? 1 மீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர்ங்கிறது 1 மீட்டர். கரெக்ட்டா? அப்ப சென்டிமீட்டர்ல ஐ மீன் CGS சிஸ்டம்ல அதோட வேல்யூ 100, SI யூனிட் தான் மீட்டர். அப்ப SI யூனிட்ல வந்து வேல்யூ வந்து 1. இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையா? ரெண்டு ஈக்குவல். ஓகேவா? சோ அப்ப இதுல இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுத போறேன் பாருங்க. நியூமெரிக்கல் நம்பர் இன்டு இது n1 ன்னு எடுத்துக்கிறேன், இது யூனிட், ஈக்குவல் டு இது நம்பர் n2, யூனிட் வந்து மீட்டர், அத u2 ன்னு எடுத்துட்டேன். இது ரெண்டுமே ஈக்குவல் தானே? இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். சொல்யூஷன் அப்ப இங்க எழுதிக்கலாம், we know that என்னது n1 u1 is equal to n2 u2. அப்ப இது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருக்கக்கூடிய நம்பர், இது அடுத்த சிஸ்டம். இந்த நம்பர் தான் என்னன்னு கேக்குறான். ஓகே, சிம்பிள். சரி பாப்போம். n1 ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல தான் இருக்கு. n1 நம்பர் 4, யூனிட் வந்து இதா இருக்கு, கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 is equal to n2. n2 தான் வந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல வந்து டென்சிட்டியோட வேல்யூ கேக்குறா, தெரியாது, நம்ம அதான் கால்குலேட் பண்ணனும். n2 into u2 யூனிட் கொடுத்திருக்கேன் பாருங்க இல்லையா? ஏன்னா டென்சிட்டி என்ன ஃபார்முலா? டென்சிட்டி is equal to mass by volume. ஓகே, இது n1 u1 n2 u2 கொடுக்கலாம். இல்ல சார் நான் டென்சிட்டி நோட்டேஷன் போடுறேன்னா ஓகே, தட்ஸ் a wish. ரோ 1 ரோ 2 போடலாம், அது உங்க விருப்பம். ஓகே, எனிவே விஷயத்துக்கு வரோம். இப்ப டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். அப்ப இங்க கண்டிப்பா யூனிட் போடணும், நம்பர் அண்ட் யூனிட். மாஸ் இன்னொரு சிஸ்டம்ல மாஸ் கொடுத்துருக்கு, எவ்வளவு? 100 கிராம் பை வால்யூம். வால்யூம் கொடுத்திருக்கானா? வால்யூம் கொடுக்கல, லென்த் கொடுத்திருக்கான். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் இல்லையா? சோ அப்படி கொடுக்கலையா? லென்த் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம் எல்லாமே. சோ அப்ப இங்க இருக்கு 10 சென்டிமீட்டர் அப்படினா 10 சென்டிமீட்டர் கியூப். சோ நெக்ஸ்ட் 4 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 is equal to n2 into இங்க 100 கிராம் by 10 சென்டிமீட்டர் கியூப் அப்படினா கியூப் வந்து காமன். அப்ப 10 கியூப் என்னது? 1000 into centimeter cube. Okay, so 4 gram centimeter power minus 3 is equal to n2. So இந்த ரெண்டு 0, இங்க ரெண்டு 0 கேன்சல் ஆயிரும். அப்ப n2 இங்க ஒரு 10 இருக்கா? வேணா இங்க 10 இங்க எழுதிக்கலாம், by 10 into மேல என்ன கிராம் சென்டிமீட்டர் கியூப், மேல போகும்போது சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3. ஓகே, இப்போ இந்த யூனிட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 10 இங்க போயிடுச்சுன்னா 4 into 10 that is 40 equal to n2. அப்ப n2 ஓட வேல்யூ 40. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல வந்து டென்சிட்டி 4 ஆ இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல வந்து டென்சிட்டியோட வேல்யூ 40. ஓகே, சோ அந்த ஆப்ஷன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிள் ஒன். சோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகே, சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.